கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தான் யார் கடவுளுடைய பிள்ளைகள், யார் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்பதில்லை என்பதை மிக எளிதாக கண்டு கொள்ளுகின்ற ஒரு இடம். அதை தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவரிடத்தில் நீங்கள் எவ்விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அது வேலை செய்கிற ஸ்தலத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் நேர்மையாக பணியாற்றுவோம், ஆனால் வேணுமென்றே நம்மீது ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பதற்காக அல்லது ஒரு குறை சொல்லுவதற்காகவே நாம் செய்யாத காரியங்களை நம்மீது திணிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்போ அதிகார இடத்துல நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மை வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கிற மக்களும் இருப்பார்கள். இப்படி உறவுகள் மத்தியில் நாம் அதை பார்க்க முடியும். ஏன் நம்முடைய சொந்த குடும்பத்தில் கூட நாம் அப்படி பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னை யாரும் துன்புறுத்தவே கூடாது, ஏனென்றால் நான் கடவுளுடைய பிள்ளை, நான் எல்லாருக்கும் நல்லதை செய்கிறவன் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. நம்மை துன்புறுத்துகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் ஒரு கடவுளுடைய பிள்ளையின் லட்சணத்தை இங்கே தீர்மானிக்கின்றது. கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமாக இங்கே நமக்கு சொல்லித்தருவது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இதை அவன் கண்ணீர் வடிக்கச் செய்கின்றான். தன்னுடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் என்னை காயப்படுத்துகின்றான். ஆனால் கடவுள் அவனை ஆசீர்வதி என்று குறிப்பிடுகிறார். இது சாத்தியமா என்றால் அதற்காகத்தான் நான் தொடக்கத்திலே நான் சொன்னேன், கடவுளுடைய பிள்ளைகள் அல்லது கடவுளுடைய பார்வையில் உகந்தவர்களாய் இல்லாதவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கிற இடம் இது என்று சொல்லி, நாம் உண்மையாகவே கடவுளுடைய அன்பை ருசித்தவர்களாக நாம் இருப்போமானால் இந்த காரியம் நமக்கு மிக எளிதாக இருக்கும். இந்த காரியம் நமக்கு மிக எளிதாக இருக்கும். எப்படி? சத்துருவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறாரே, அது எப்படி சாத்தியமாகும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய கடவுள், பரிசுத்தமான ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த கடவுள் என்னையே நேசித்தார். சிலுவையிலே அவர் எனக்காக என்ன செய்தார்? நான் உண்மையாகவே யார்? கடவுளுடைய அன்பிற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கும் கடவுளுடைய கிருபைக்கும் இன்றைக்கு நான் மெய்யாகவே பாத்திரவானாக இருக்கிறேனா என்று நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லித்தரும், ஆண்டவர் உன் மேல் வைத்திருக்கின்ற அளவற்ற இரக்கமே அல்லாமல் உன்னுடைய சுய நீதி நிமித்தம் அல்லவே அல்ல என்று சொல்லித்தரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை நீங்களும் நானும் உணர்ந்ததுண்டானால் நம்மை விரோதிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிப்பது நமக்கு எளிதாக இருக்கும். கடவுள் நம்மீது அப்படித்தான் நம்முடைய எந்த பிழையையும் எந்த துரோகத்தையும் அவர் கணக்கில் எடுத்து கொள்ளாமல், அதுவும் என்றைக்கோ செய்ததல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், கடவுளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆயினும் கடவுள் நம்மீது இரக்கத்தையே அல்லாமல் ஒரு நாளும் கோபத்தை காண்பிக்கவில்லை. அதை ருசித்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை துன்புறுத்தவர்களை பார்க்கும் பொழுது
என்னை கடவுள் எப்படி நேசித்தாரோ அப்படித்தான் நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற முடியும். இந்த வார்த்தையில் இன்னும் பவுல் உறுதியாக அதை சொல்லுகிறார். அடுத்த வரிகளில் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆம், சபிப்பது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் பிறருக்கு இரக்கத்தை, பிறருக்கு அன்பை, ஆறுதலை காண்பிக்கிற வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருவரையும் காயப்படுத்துகிற வார்த்தைகளாக, ஒருவரையும் உதாசீனப்படுத்துகிற வார்த்தைகளாக, ஒருவரையும் என்னை விட நீ கீழானவன் என்று சொல்லி சுட்டி காண்பிக்கிற வார்த்தையாக அது இருக்கக்கூடாது. நாம் காயம் கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம் காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் பவுல் இங்கே நீங்கள் ஆசீர்வதிப்பதே அன்றி சபித்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம கேள்வி வரும், என்னை பகைக்கிறானே, நான் ஆசீர்வதிக்க என்னை சொல்லுகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் அவன் எப்பொழுது தான் என்னை துன்புறுத்தினதற்கான பதிலை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அதை தொடர்ந்து வருகிற 19வது வசனத்தில் பவுல் மிக அழகாய் குறிப்பிடுகிறார். பிரியமானவனே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அழகான வார்த்தை! 20 இன்னும் அற்புதமாக இருக்கிறது. உன் சத்துரு பசியாகியிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாகியிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற அழகான வாழ்க்கையின் இலக்கணத்தை கடவுள் சொல்லித் தருகிறார். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தீங்கு செய்யாதீர்கள். உங்களை காயப்படுத்துகிறவர்களை, உங்களை அவமதிக்கிறவர்களை, உங்களை நிர்மூலமாக்க நினைக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அவர்களுக்கு முடியுமானால் அல்லது அவசியம் ஏற்படுமானால் உதவி கூட செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அக்கினி தழலை அவர்கள் தலையின் மேல் குவிக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் துன்புறுத்துகிறவர்கள், என்னை காயப்படுத்துகிறவர்கள் எவ்வளவேனும் கூடவே கூடாது. ஏனென்றால் நான் எல்லாருக்கும் நல்லவன் என்று நாம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மனிதன் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பானானால் அவன் உண்மையாகவே நல்லவன் அல்ல. காரணம், ஆளுக்கு ஏற்றாற்போல் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான் என்பது தான் அர்த்தம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நியாயத்தை நீதி செய்யும் பொழுது மக்கள் பழிக்கத்தான் செய்வார்கள், துன்புறுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை நான் நிலைநிறுத்த வேண்டும். எப்படி நிலைநிறுத்த வேண்டும்? அதற்கு தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள். சாபம் பிசாசுக்குரியது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை தான் வர வேண்டும். நாம் காயப்படுத்துகிறவர்கள் அல்ல, நாம் காயம் கட்டுகிறவர்கள். கர்த்தர் தாமே அந்த கிருபையை நமக்கு தந்தருளி நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.